சாந்தி. 24/6/23 காலை முரளி. மாதேஸ்வரி அவர்களுடைய ரிவைஸ்டு முரளி டேட் 21/6/61. 1961ல் மம்மா அவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்காங்க. ஏன் மம்மான்னு எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னு இது ஒரு முரளியே போதும். அதான் அந்த காலத்திலேயே அவ்வளோ ஆழமான விஷயங்கள். இந்த முரளி எப்படி இருக்குன்னா, எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்குது. யாரெல்லாம் நான் நல்ல ஞானத்துல முன்னேறணும், ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முழுமையான விஷயங்கள் கிடைக்குது. மேலாப்புல அப்படின்னு சொன்னா சிலர் இருப்பாங்க இல்லையா, மேலாப்புல முயற்சி செய்வாங்க. அவங்களுக்கு இந்த முரளி கிடையாது, அவங்களுக்கு ஏத்துக்க முடியாது. ஆனா முழுமையாக நான் ஆன்மீகத்துல நடந்து நல்ல ஆத்மாவை தூய்மை ஆக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க இதை ஏத்துப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு சில விஷயங்கள். மம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம சில நேரத்துல என்ன தோணுதுன்னா, பக்தி செய்யற மாதிரி இங்கேயும் என்ன பண்ணிட்டு இருப்போம், அங்க பக்தியில அந்த சிலைகள் பக்தி மார்க்கத்தினுடைய தெய்வங்கள் கிட்ட போய் இதை கொடு அதை கொடு இப்படி செய்ய அப்படி செய்யன்னு வேண்டிகிட்டு இருந்தோம். இப்போ பாபா குழந்தையான பின்னாடி என்ன செய்வோம், பாபா கிட்ட இது சரி பண்ணுங்க அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் இன்னைக்கு பாபா அம்மா ஒரு லைன்லயும் ரொம்ப ஆழமான விஷயங்கள் புரிய வச்சிருக்காங்க. அதனால நல்ல கவனமா கேட்டோம் அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அடையலாம். கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, மாயை எப்படியெல்லாம் வரும் என்று மம்மா குறிப்பிடுகிறார்? படிச்சிட்ட கேளுங்க. எந்தவித பந்தனமும் இல்லை என்றாலும் மனதின் வேண்டாத விகார எண்ணங்கள் தொந்தரவு செய்யும். 2வது, முன்பு சரீரத்திற்கு எந்த நோயும் வந்திருக்காது, இப்போது அதுவும் வரும். 3வது, பணத்திலும் பற்றாக்குறை ஏற்படும். 4வது, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும். 4வது, நண்பர்கள் எதிரிகள் ஆகிவிடுவார்கள். 5வது, 5வது, 6வது, சொந்த பந்தங்கள் எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். இன்னும் தலைகீழான விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது, அவசியம் வரும் என்று மம்மா குறிப்பிடுகிறார். 2வது, மாயா எந்த விஷயங்களை கொண்டு விலக்குவதற்கு முயற்சி செய்கிறது? தேக அபிமானத்தின் காரணத்தினால் சில நேரம் காமத்தின் கொண்டு, சில நேரம் கோபத்தின் கொண்டு, சில நேரம் மோகத்தின், சில நேரம் மற்ற அநேக விதமான சந்தேகங்களின் குண்டுகள் பாய்ந்து விடுகிறது. இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு மாயா விலக்குவதற்கு முயற்சி செய்கிறது. 3வது, எந்தெந்த விஷயங்களில் வழுக்கி விழுந்து விடுகிறார்கள் என்று மம்மா கூறுகிறார்? போக போக சிலர் காம விகாரத்தின் காரணத்தினால் வழுக்கி விழுகிறார்கள், கோபத்தின் காரணத்தினால் வழுக்கி விழுகிறார்கள், மேலும் சிலர் கருத்து வேறுபாட்டில் வழுக்கி விடுகிறார்கள். இதனால்தான் வழுக்குகிறார்கள் என்று மம்மா கூறுகிறார். 4வது, கணக்கு வழக்குகளை எப்படி முடிக்க வேண்டும், எப்படி முடிக்க கூடாது? கணக்கு வழக்குகளை யோகம் மற்றும் ஞான பலத்தினால் முடிக்க வேண்டும், மோதி முடிக்க வேண்டாம் என்று மோதி முடிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடாது. இப்படி செய்தால் பாவ கர்மம் அதிகமாகும். 5வது, மகா முட்டாள்கள் யாரு? அப்படி ஆகாமல் இருப்பதற்கு மம்மா என்ன யுக்தி கூறுகிறார்? யார் யார் மகா முட்டாள்? இங்க யார் இல்ல? ஆமா, தான் தவறு செய்துட்டு பாபா மேல பழிய போடுறவங்க மகா முட்டாள் இல்லையா? மோதி கொள்வது என்னவோ உங்களுக்குள், ஆனால் தந்தையை விட்டு விடுகிறீர்கள்.
இதில் உங்களுக்கு தான் நஷ்டம். உங்களுடைய ஆஸ்தி போய்விடும். அப்படிப்பட்ட மகா முட்டாள்கள் ஆகாதீர்கள். இதில் கவனமாக இருங்கள். தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகையால் யுக்தி என்ன? ஆல்வேஸ் சி ஃபாதர். எப்பவுமே தந்தையை பாருங்க, தந்தையை மட்டும் பாருங்க என்று அம்மா கூறுகிறார். ஆறாவது, மாயா எப்போது உள்ளே நுழைகிறது? ஏதாவது தாரணையில் குறை இருந்தது என்றால் அதன் வழியாக மாயா உள்ளே நுழைந்து விடுகிறது. ஏழாவது, பல கோடி மடங்கு செல்வந்தர் யார்? வரதானத்துல வந்தது, புள்ளி ரூப தந்தையின் நினைவினால் ஒவ்வொரு நொடியும் வருமானத்தை சேமிக்க கூடியவர்கள்தான் பல கோடி மடங்கு செல்வந்தர்கள் ஆவார்கள். எட்டாவது, உயர்ந்த சேவை எது? கெட்டுப்போன காரியத்தை, கெட்டுப்போன சம்ஸ்காரத்தை, கெட்டுப்போன மனநிலையை மூடு சுப பாவனையின் மூலமாக சரி செய்வதுதான் உயர்ந்த சேவையாகும். யாருடைய முயற்சி சரியாக இருக்கும்? யார் தனக்காக என்று புரிந்து கொண்டு முயற்சி செய்வார்களோ அவர்களுடைய முயற்சி சரியாக இருக்கும். எவ்வளவு முன்னேறுவீர்களோ எவ்வளவு டேஷ் அவ்வளவு டேஷ் பலமாக போரிடும். எவ்வளவு முன்னேறுவீர்களோ அவ்வளவு மாயையும் பலமாக போரிடும். ஒரு பிறவியில் நாம் டேஷை முடிக்க முயற்சி செய்கிறோம். பல பிறவிகளின் கணக்கை முடிக்க முயற்சி செய். இது ஞாபகத்துல இருக்கணும். யாரிடம் முழுமையான ஞானம் இருக்குமோ அவர்கள் ஒருபோதும் டேஷ் மாட்டார்கள், ஆடிவிட மாட்டார்கள். நான்காவது, இது டேஷ் யுத்தம். உள்ளுக்குள் நடக்கும், மறைமுகமாக உள்ளுக்குள் நடக்கும் யுத்தம். அஞ்சாவது, உடல் மனம் பணத்தை டேஷ் இல் டெபாசிட் செய்யுங்கள். ஆல்மைட்டி பேங்கில் டெபாசிட் செய்யுங்கள், சேஃபா இருக்கும். தந்தையுடன் தன்னுடைய டேஷை முழுமையாக வைக்க வேண்டும். புத்தியை, சம்பந்தத்தை முழுமையாக வைக்க வேண்டும். ஓம்ஷன். கேட்டீங்களா? அம்மாவனுடைய சிந்தனை, அவங்களுடைய மெச்சூரிட்டி, அவங்க விளக்குற விதம் இல்லையா எப்படி இருக்கு? அப்ப எந்த அளவுக்கு அவங்க முயற்சி செய்திருப்பாங்க, எவ்வளவு நல்லா புரிஞ்சிருப்பாங்க. அதனால எவ்வளவு நல்லா நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதனாலதான் மம்மா மம்மா ஆனாங்க இல்லையா? ஓம்ஷன்.